Praise the Lord. Praise God. Praise the Lord. Praise the Lord. உங்களோட இன்றைக்கு ஆண்டவரோட வார்த்தைய பகிர்ந்து கொள்றதுக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ஷ கதையிற மாதிரி விளங்கிச்சு எனக்கு. இன்றைக்கு டாபிக் வந்து மெட்டாமோபிசிஸ். மெட்டாமோபிசிஸ் சொல்றது ஒரு கிரீக் வார்த்தை ஒண்ணு. அது என்னன்னு நாங்க மெசேஜ் போற நேரம் நம்மளுக்கு பார்த்து கொள்ளலாம். கூட நேரம் எடுக்க மாட்டேன். இப்படி சரி ஒரு மெசேஜ் ஷார்ட்டா கொடுக்க ட்ரை பண்றேன். நான் டைவிங் நான் மெசேஜுக்கு டைரக்டா போகிறேன். நான் உங்களுக்கு இந்த ஒரு விடயத்தை சொல்லிட்டு நான் மெசேஜை தொடங்குறேன். 1959 1959 ஒரு என்னது பரிசோதனை ஒண்ணு செஞ்சாங்க. ஒரு டாக்டர் ஒரு பரிசோதனை ஒண்ணு செஞ்சாரு. அந்த பரிசோதனை என்ன தெரியுமா? ஒரு நபர் ஒரு 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 ஆள் வந்து டாக்டர் கிட்ட வந்து சொன்னாரு, டாக்டரே எனக்கு நெஞ்சு வலி இருக்கு, தாங்க முடியாத ஒரு நெஞ்சு வலி, அதே நேரம் எனக்கு மூச்சும் எடுக்க கஷ்டமா இருக்கு டாக்டர். எனக்கு அதனால வீட்டு வேலை செய்ய வழி இல்ல, ஆபீஸ் வேலை செய்ய வழி இல்ல, எனக்கு ஒண்ணுமே செய்யலாம இருக்கேன், எனக்கு மூச்சு எடுக்க கஷ்டப்படுறேன், தூங்குறதுக்கு வழி இல்ல, நெஞ்சு வலி போகுதும் இல்ல, இதுல என்ன டாக்டர் இது என் உடம்புல என்ன பிரச்சனைன்னு. அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த நபருக்கு டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அது வந்து உங்களோட ரத்தம் வந்து இருதயத்துக்கு போகுது இல்ல, உங்களோட ஹார்ட்டுக்கு பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது இல்ல, இருதயத்துக்கு போகாதனாலதான் உங்களுக்கு நெஞ்சு வலியும் மூச்சு எடுக்க முடியாத நிலைமோன்னு இருக்கு. ஆனா டாக்டர் இன்னொன்னு சொன்னார். டாக்டர் சொன்னாரு, நீங்க ஒரு என்னது ஒரு ஆபரேஷன், இங்கிலீஷ்ல சொல்றேன் பரவாயில்ல, தமிழ்ல தெரியாத வார்த்தை எல்லாம் சைட்ல எழுதி வச்சிருக்கேன், பரவாயில்ல இங்கிலீஷ்ல சொல்றேன். உங்க ஆபரேஷன் ஒண்ணு செஞ்சா இந்த பிரச்சனை எல்லாமே இல்லாம போயிடும். அப்ப இந்த ஆள் வந்து யோசிச்சார், ரைட் சரி, நான் ஆபரேஷன் நான் செஞ்சா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போயிட்டு எனக்கு என் வாழ்க்கைய நான் நார்மல் மாதிரி முந்தி மாதிரி வாழ்ந்து கொள்ளலாம் சொல்லி. அதுவும் பேஷண்ட் சொன்னார், சரி டாக்டர் நீங்க ஆபரேஷனை செய்யுங்க. ஆபரேஷனை டாக்டர் செஞ்சாங்க. 2-3 டாக்டர் சேர்ந்து ஆபரேஷனை செஞ்சாங்க. செஞ்ச பிறகு இந்த பேஷண்ட் கிட்ட கேட்டாங்க, ஓகே இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலி இன்னும் இருக்கா, மூச்சு எடுக்க முடியுதா? பேஷண்ட் சொன்னாரு, ஓ டாக்டர் நெஞ்சு வலி இது அப்படியே இல்லாம போயிட்டு எனக்கு நல்லாவே மூச்சு எடுக்கலாம், எனக்கு நல்ல சக்தி ஒண்ணு இருக்கு, ஃபிட் ஒண்ணு இருக்கு, எல்லாம் நல்லாவே இருக்குன்னு ஒரு ஒரு கொஞ்சம் மணி நேரத்துல பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டாரு, ஒரு பிரச்சனையுமே இல்லாம. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? டாக்டர் வந்து ஆபரேஷனே செய்யல. அதுதான் இதுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு இது. டாக்டர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆபரேஷன் தியேட்டர் உள்ளுக்கு அவரை கொண்டு வந்து அந்த நபரை கொண்டு வந்து அவரோட நெஞ்சில இந்த அப்படியே வெட்டி திறந்து 1 நிமிஷம் மிஞ்சி போன 2 நிமிஷம் திறந்து வச்சு திருப்பி பூட்டி தச்சு இந்த ஆளை அனுப்பிட்டாரு. அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு என்ன, பேஷண்ட் யோசிச்சாரு, ரைட் ஒரு 4-5 அவர் ஆபரேஷன் ஒன்று செஞ்சிருக்காங்க, ஏன்னா நெஞ்சு இங்க வந்து வெட்டி இருக்காங்க, ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க, அதனால பெரிய ஆபரேஷன். ஆனா பேஷண்ட்டுக்கு தெரியல டாக்டர் ஒரு ஆபரேஷன் கூட செய்யல. அப்ப எப்படி நீங்க யோசிப்பீங்க, எப்படி அவருக்கு நெஞ்சு வலி இல்லாம போயிட்டு, எப்படி ரத்தம் வந்து நல்லா ஃப்ளோவா தொடங்கிச்சு இருதயத்துக்கு, அதெல்லாம் எப்படி சரியாயிடுச்சு? அவர் எப்படி நார்மலான வாழ்க்கையை வாழ்றாரு? பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை வந்து அவரோட இருதயத்துல இல்ல, அவரோட நெஞ்சில இல்ல, அவரோட உடம்புல இல்ல. பிரச்சனை வந்து அவரோட மனசுல இருந்துச்சு. அதுக்குதான் சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் இருக்கு, பிளெசிபோ எஃபெக்ட், பிளெசிபோ விளைவு. பிளெசிபோ விளைவு என்ன தெரியுமா? டாக்டர்ஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அது செய்யறது இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அதுகளை இப்போ பெருசா செய்யறது இல்லை. ஆனா முந்தி ஒரு 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முதல்ல இந்த மாதிரி பார்மசிஸ் பெருசா இருக்கல, மருந்துகள் பெருசா இருக்கல, ஸ்டாக் கொஞ்சமா தான் இருந்துச்சு. ஆனா பேஷண்ட்ஸ், நோயாளிகள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் மார்க்கிட்ட வந்து அந்த வலி இருக்கு, இந்த நோய் இருக்கு, அந்த நோய் இருக்குன்னு 1008 பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஆனா டாக்டர் ஆக்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசின் கொடுக்கறது மெடிசின் ஸ்டாக் இல்ல. அப்ப என்ன தெரியுமா டாக்டர்ஸ் செய்வாங்க? டாக்டர்ஸ் வந்து விட்டமின்ஸ் இல்லாட்டி அந்த ஸ்வீட் டேப்லெட்ஸ்
ஒரு பவருமே இல்ல, குணமாக்குற ஒரு பவர் கூடி அந்த டேப்லெட்ல இல்ல. அதை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து சொல்லுவாங்க, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 வேளை, காலையில பகல் இரவு சாப்பாடு முதல்ல சாப்பாடு பின்னுக்கு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட நோயெல்லாம் இல்ல குணமாயிரும்னு சும்மா அந்த விட்டமின் ஒரு சத்தே இல்லாத ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. பேஷண்ட் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாத இது உண்மையான டேப்லெட் இல்லைன்னு. அவங்க என்ன செய்வாங்க, இதை எடுத்து அது சாப்பிட பிறகு அவங்க சும்மாவே குணமாவாங்க. அது எப்படி குணமாவாங்க? ஏன்னா பிரச்சனை வந்து அவங்களோட உடம்புல இல்ல, அவங்களோட கை கால்ல இல்ல, அவங்களோட மனசுல தான் பிரச்சனை. மைண்ட் ப்ராப்ளம் இஸ் இந்த மைண்ட். புகழ்ச்சியாக அதுதான் பிளெசிபோ எஃபெக்ட். பிளெசிபோ சொல்றது வந்து லட்டின் வேர்ட் ஒண்ணு. லட்டின் பிளெசிபோ சொல்றது கிவன் டு ப்ளீஸ், ஒரு ஆளை ப்ளீஸ் பண்றதுக்கு. ரைட், இவனுக்கு இதை ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நிம்மதியா மனுஷன் போயிடுவான், நிம்மதியா இருப்பான், நம்மள நிம்மதியா இருக்க விடுவாரு. அதுதான் பிளெசிபோ எஃபெக்ட். இப்போ ஒரு என்னது ரீசர்ச் ஒண்ணு செஞ்சிருந்தாங்க. சில வருஷங்களுக்கு முதல்ல ஒரு ரீசர்ச் செஞ்சிருந்தாங்க. அந்த ரீசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 20க்கு 30 வீதமான ஆக்கள் ஹாஸ்பிட்டல்ல, நாங்க சொன்னோம் 100 பேர் ஹாஸ்பிட்டல்லனா அதுல 30 பேர் அவங்க அவங்க நோய் நொடியோட இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அந்த காரணம் வந்து அவங்களோட மனசுல இருக்கிற காரணம், மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை. அவங்களோட மைண்ட் சரியா இருந்தா அவங்களுக்கு ஒரு உடம்பு வலி ஒண்ணுமே இருக்காது. 30 வீதமான ஆக்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் மெயினா இருக்காங்க மைண்ட்ல இருக்கிற பிரச்சனை. 40க்கு 50 வீதமான ஆக்கள் மனசு பிரச்சனையும் சரீரத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. உலகத்துல நிறைய பேர் மனசால சிறப்படுத்தி இருக்காங்க. They are prisoners of their mind. இப்போ உங்களோட மனசு இருக்குதான், உங்களோட மனசு மைண்ட் இங்கிலீஷ்ல சொல்ற இட்ஸ் அ ஃபர்டைல் கார்டன். அதுனா என்னது ஃபர்டைல் சொல்றது? ஒரு வளம் மிக்க ஒரு ஒரு தோட்டம். உங்களோட மனசு சொல்ற ஒரு வளம் மிக்க தோட்டம். நீங்க என்ன விதைய போட்டாலும் அது வளரும். அது உங்களோட மனசுக்கு தெரியாது நல்ல விதை என்ன கெட்ட விதை என்றன்னு. உங்களோட மனசுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு தெரியும் என்ன விதைய போட்டாலும் அது நல்லாவே வளரும். அப்ப நாங்க சொன்னோம், விதை என்ன? விதை சொல்றது நீங்க உங்களோட தலைக்கு போடுற விஷயங்கள். அந்த விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட தலைக்கு போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இயலாமை ஆன விதை, நாங்க எப்படி சொல்றது, சோர்வான விதை நீங்க போட்டீங்கன்னா உங்களோட மனசுக்கு என்ன தெரியுமா வளரும்? சோர்வான ஒரு மரம் ஒண்ணு வளரும். அதே டைம் நீங்க நம்பிக்கை சொல்ற விதைய நீங்க போட்டீங்கன்னா நம்பிக்கை சொல்ற ஒரு மரம் ஒண்ணு வளரும். நீங்க என்ன விதைய போட்டாலும், என்ன சீட உங்களோட மைண்ட்ல போட்டாலும் இட்ஸ் அ ஃபர்டைல் கார்டன். நீங்க போடுறது அது வளரும். புகழ்ச்சியா ரெசலாட். அதனாலதான் நாங்க நம்மள தலைக்கு போடுற விஷயங்கள், நாங்க கேட்கிற விஷயங்கள், நாங்க நம்மள தலைக்கு போடுற விஷயம் எல்லாம் போடுறது எல்லாத்தையும் நாங்க பார்த்துதான் போடுறோம். சும்மா கண்டதெல்லாம் குப்பையெல்லாம் போடுறது இல்ல. நாங்க Proverbs chapter 4 verse 23, கிங் சால் அவர்கள் எழுதினார் Proverbs 23. If you can project it. Yes, Proverbs 23. நீதிமொழிகள் 4:23. சரி, இது கிங் சொலமன் சொல்றது இயேசுநாதருக்கு பிறகு த மோஸ்ட் வைசஸ்ட் மேன். எப்படி தமிழ்ல சொல்றது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விளங்குன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றார் அவர்? எல்லாவற்றிற்கும் மேலாக உனது உள்ளத்தை காத்துக்கொள், ஏனெனில் வாழ்வின் ஊற்று அங்கிருந்தே புறப்படுகின்றது. அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் மேலாக, above all things, எல்லாத்துக்கும் மேலாக உங்களோட உள்ளத்தை காத்துக்கொள். காட் யோர் ஹார்ட். இப்போ சொலமன் வந்து இது தமிழ்ல எழுதல, அவருக்கு இன்னும் யாரும் தமிழ் சொல்லி கொடுக்கல. அப்போ அவர் உள்ளம் சொல்றது இங்கிலீஷ்ல வந்து ஹார்ட், சரியா? ஆனா அவர் ஹீப்ரூல தான் எழுதினாரு. ஹீப்ரூல உள்ளத்துக்கு என்ன, ஹார்ட்டுக்கு என்ன வேர்ட்? ஹீப்ரூல ஹார்ட்டுக்கு வேர்ட் வந்து லாவே. லாவே சொல்றது என்ன தெரியுமா? மைண்ட், மனசு, உங்களோட மனது. அப்போ கிங் சால் என்ன சொல்றாரு?
எல்லாவற்றிற்கும் மேலாக உன் மனதை காத்துக்கொள். இருதயத்தையில மனதை காத்துக்கள், உள்ளத்தையில மனசை. காட் யோர் மைண்ட். ஏன்னா நீங்க செய்யற எல்லா விஷயமும், வாழ்க்கையில செய்யற எல்லா விடயங்களும் இதுல இருந்து தான் ஃப்ளோ ஆகும், இதுல இருந்து தான் ரிலீஸ் ஆகும், உங்களோட மனசுல இருந்து தான் ரிலீஸ் ஆகும், இருதயத்துல இருந்து இல்ல, மனசுல. அதான் கிங் சொலமன் சொல்றார். இப்போ இப்ப நீங்க உங்களோட சுற்றி வர இருக்கிற என்வாரன்மெண்ட்டை நீங்க மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா, அதுல என்ன என்ன தெரியுமா சொல்ற, சுற்றி வர இருக்கிற என்வாரன்மெண்ட், புது வீடு, புது கார், அது இது எல்லாத்தையும் நீங்க முதல்ல மாத்தி உங்களோட மனசை நீங்க மாத்தாம இருந்தா என்ன தெரியுமா நடக்கும்? வெளியில உங்களோட உடுப்பு, நீங்க கதைக்கிற விதம் எல்லாத்தையும் நீங்க மாத்தி உங்களோட மனசை மாத்தாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? உங்களோட மனசு, உங்களோட மைண்ட் என்ன தெரியுமா செய்யும்? உங்களோட மைண்ட் செட், உங்களோட புது என்வாரன்மெண்ட் இருக்குதானே, ஆனா மனசு பழசு, எல்லாம் புதுசு. உங்களோட மனசு உங்களோட 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 பிஹேவியரோ ஒரு ஒரு கமாண்ட் பண்ணி அதை சொல்லி இது சொல்லி எப்படி சரி உங்களோட வாழ்க்கையை திருப்பி பழைய மாதிரி மாத்தி உங்களோட புது என்வாரன்மெண்ட்டை புதுசா சுத்தி வரைக்கிற புதுசுகள் எல்லாத்தையும் உங்களோட மனசு என்ன சரி எல்லாத்தையும் திருப்பி பழசு மாதிரி மாத்திரும். அது உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது உங்களுடைய ஒரு ஆள் சொன்னாரு. இப்படி எக்ஸாம்பிளுக்கு நீங்க செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் ஈலான் மாஸ்க் சொல்றது பெரிய காசுக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர் இல்ல. சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து அவர் படிச்சு புத்தகங்கள் வாசிச்சு நிறைய இதுகள் செஞ்சு அவரோட மனசையும் டெவலப் பண்ணி தான் கோடீஸ்வரர் ஆகுனாரு, பில்லியனர் ஆகுனாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஈலான் மாஸ்க் கிட்ட இருக்கு $780 பில்லியன். 780 பில்லியன். அந்த காசு எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா $1 கோடி கொடுக்காம என்ன தெரியுமா அவரோட மைண்ட் அவ்வளவு டெவலப் ஆகிருக்கு. என்ன தெரியுமா அவர் செய்வாரு? ஒரு 2 வருஷத்துல திருப்பி பில்லியனர் ஆகிறார், திருப்பி கோடீஸ்வரன் ஆகிடுவாரு. எல்லா காசையும் எடுத்து ரோட்டா போட்டீங்கன்னா அவர் திருப்பி கோடீஸ்வரன். ஏன்னா அவரோட மனசு டெவலப் ஆகி. அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு, ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா செய்வாரு? ஒரு சில வருடங்கள் போன பிறகு அந்த மனுஷன் திருப்பி பிச்சைக்காரன் ஆயிடுவான். ஏன் தெரியுமா? அவரோட மனசு, அவரோட மைண்ட் டெவலப் ஆகல. நான் அன்றைக்கு ஒரு கதை ஒண்ணு சொன்னேன். உண்மையான என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். என் வாழ்க்கையில, என் ஃப்ரெண்ட் வாழ்க்கையில, நம்மளோட கிளாஸ்ல, நாங்க தமிழ் கிளாஸ் தான் படிச்சோம். நம்மளோட கிளாஸ்ல 2 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப் நல்லா படிச்சவங்க, படிக்கிற வாக்கள், காசுக்காரங்க, நல்ல கொஞ்சம் ஒரு ஒழுக்கம் தெரிஞ்ச ஒரு செட். அதுல ஒரு 13 பேர் பொடியமாறு. அதுலதான் சில யார் நிக்சன் எல்லாம் இருப்பாங்க, எரல்ட தம்பி நிக்சன் எல்லாம் அந்த குரூப்ல தான். சரியா? இன்னொரு குரூப் இருந்துச்சு, நாங்க 12 பொடியமாறு. படிக்கிறதும் இல்ல, கிளாஸ்ல 25க்கு பிறகு வார செட். 25ல இருந்து 35, 37 வரை வார கூட்டம் தான் நம்மள கூட்டம். படிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு ஒழுக்கம் இல்ல, ஒரு ஒண்ணுமே இல்ல, டீச்சருக்கு கேலி பண்றது. அந்த கூட்டத்துல இருந்தா நாங்க வந்தோம். அப்ப இப்படி இருக்கிற நேரம் நம்மள எந்த கிளாஸ் கூடியும் வருதேன். அவரோட அப்பா 3 வீல் ஓட்டுற ஒரு ஆள். அவர் அந்த நீங்க பார்த்திருப்பீங்க பெட்டிங் சென்டர்ஸ், அந்த ஹார்ஸ் ரேஸ், அந்த குதிரை ரேஸ் காசு போடுற ஆக்கள், பெட்டிங் சென்டருக்கு போயிட்டு அவர் ஒரு குதிரை மேல ஒரு கொஞ்சம் காசு போட்டாரு பெட் பண்ண. இப்ப இந்த குதிரைகள் எல்லாம் இங்க இலங்கையில ஓடுது இல்ல, அதெல்லாம் துபாயில, மிடில் ஈஸ்ட், UAE, அபுதாபியில ஓடுற குதிரைகள். அவர் ஒரு குதிரை மேல பெட் பண்ணாரு. அந்த குதிரை மேல யாருமே பெட் பண்ணல. ஏன்னா அது வெத்தாத ஒரு குதிரை. அதுவும் அன்றைக்கு பார்த்து அதுதான் அந்த கிராண்ட் ஃபைனல் ரேஸ். இவர் பெட் பண்ண அந்த குதிரை முதல் இடத்துல அந்த ரேஸ வெத்திச்சு. வெத்தினால என் ஃப்ரெண்ட் அப்பாக்கு அந்த ரேஸ்ல இருக்கிற கிராண்ட் பிரைஸ் கிடைச்சு. அப்போ துபாயில இருக்கிற அரசர், துபாய், அபுதாபி எல்லாம் UAE இருக்கிற ஷேக் அரசர் இவருக்கு சொன்னாரு, நீங்க வாங்க துபாய்க்கு, அபுதாபிக்கு வாங்க, அங்க நான் உங்களுக்கு அந்த முதலாவது பரிசை நான் உங்களுக்கு தாரேன். சோ இவங்களும் போனாங்க, என் ஃப்ரெண்ட் அப்பாவும் போனாங்க. இன்னும் நினைவு இருக்கு, நாங்க கிரேட் 11ல இருந்தோம் 2005ல. போயிட்டு அங்க இருக்க ஹோட்டல் ஜுமேரா சொல்லி ஹோட்டல் ஒண்ணு,
கடல் நடுவுல தான் அந்த ஹோட்டல் இருக்கு, 7 ஸ்டார் ஹோட்டல். அங்க தங்கி பிறகு அந்த அரசர்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட எடுத்தாங்க. அங்க போட்டோ எல்லாம் நம்மளுக்கு காட்டினாரு. அரசர் அவங்களுக்கு கிஃப்ட தாரதெல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு தெரியுமா அரசர் கொடுத்தாரு? மில்லியன் கணக்குல, மில்லியன், பெரிய ஒரு கணக்கு. இங்க ஸ்ரீலங்காக்கு வார நேரமே அவங்ககிட்ட டாக்ஸுக்கு பே பண்ண வேண்டிய காசே மில்லியன் கணக்குல போனுச்சு. வந்து இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம், ரைட்? நம்மள ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, நம்ம பாட்டி ஒண்ணு போடலாம் சொல்லி சொல்லி அவர் வந்த பிறகு எல்லாருக்கும் சந்தோஷம். நம்மள்ட்ட அந்த பொடிய மார்க் செட் நம்ம 11 பேர் 12 பேர் சொன்னேன். அவங்கள வந்து என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாரு, நம்மள எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க பாட்டி ஒண்ணு போடுவோம் சொல்லி நாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்துச்சு சாப்பாடு. சொல்றீங்க சாப்பாடு, அந்த சாப்பாடு இப்ப இருந்தா சிக்கன்னா மட்டன்னா போக்கா அதா இதா ஊர்ல உள்ள எல்லா சாப்பாடும் அங்க இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு எல்லாம் நாங்க வந்துட்டோம். 2 வாரத்துக்கு பிறகு திருப்பி ஒரு பாட்டி இன்னொன்னு. இப்ப நான் வந்து இவரோட நான் என் ஃப்ரெண்டோட நான் ஃபுட்பாலும் விளையாடினேன் ஸ்கூல்ல. அப்ப ஃபுட்பால் டீமுக்கு இன்னொரு பாட்டி. ஃபுட்பால் டீம் திருப்பி கூப்பிட்டுருந்தேன், நானும் போனேன் ஃபுட்பால் நான் விளையாடுறதுனால. திருப்பி இதே மாதிரி பெரிய பாட்டி ஒண்ணு. பிறகு இப்படி சாப்பிடுற நேரம் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், அடே நீங்க எத்தனை பேருக்குடா பாட்டி கொடுக்குறீங்கன்னு. அப்பா அவர் சொன்னார், அடே கடைசி 2 3 வாரமா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பாட்டி. அப்பாட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் வேற சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூத்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரன், ஊர்ல அடுத்த வீட்டுக்காரன், எல்லாருக்கும் பாட்டி. இப்ப நான் என் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், அடே இது நான் சரிப்பட்டு வராது, இவங்க காசை முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க வந்து சின்னொரு வீட்டுல தான் இருந்தாங்க, சின்னொரு வீடு. ஒரு மிஞ்சினா ஒரு 1.5 பர்ச் 2 பர்ச் இருக்கும் மிஞ்சினா, அது கூட இல்ல நான் நினைக்கிறேன். 1.5 பர்ச் அது வீட்டுல செய்யவே இல்ல. அதுக்கு மேல அவங்களோட இன்னொரு குடும்பம். நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், அடே இவ்வளவு காசு வந்து இருக்கு தானே, நல்ல ஒரு வீடு வாங்கலாமே, 10 பர்ச்சுக்கு 15 பர்ச்சுக்கு பத்திரம் உள்ள பல வத்தையில. அவன் சொன்ன, ஓ அடே அப்படி ஒரு வீடு இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அப்பாவுக்கு சொல்லி நாங்க அதை வாங்குவோன்னு. பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டும் பல வத்த அரை வத்த பத்திரமுள்ள மேமுள்ள எல்லா முள்ளையிலையும் போயிட்டு தேடணும் வீடுகள். தேடி ஒரு 4 5 வீடு செட் ஆயிடுச்சு. வந்து சொன்னேன், அடே இப்படி வீடுகள் இருக்கு, 2 3 வீடு 10 பர்ச் 15 பர்ச், போயிட்டு அப்பாவோட பார்த்துட்டு வீடை வாங்குங்கடா, ஏன்னா காசு சும்மா அநியாயம் ஆக்காதீங்க. அவனும் சொன்னா, ஓகே மச்சான் தேங்க்ஸ். நம்மளுக்கு பிறகு ஓ லெவல் எக்ஸாம் வந்துச்சு. ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஓ லெவல் எக்ஸாமோட நாங்களும் பிஸி ஆகி பிறகு நான் ஃபுட்பால் அடிக்கிறது நிப்பாட்டினேன். ஓ லெவலுக்கு பிறகு நான் வேற கராட்டி ரகர் அடிக்க போனேன். இவனும் வேற கிளாஸுக்கு போயிட்டேன், நானும் வேற இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்கு நான் போயிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பெருசா இவரோட இந்த பொடியனோட கனெக்ஷனே இல்ல. ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு நான் இவன் கண்டேன் ஒரு நாள். கண்டு கேட்டேன், அடே மச்சான் என்னடா ஆச்சு, எங்க தங்குறீங்க, புது வீடு எங்க வாங்குனீங்கன்னு. இவன் சொன்ன, புது வீடு நாங்க வாங்கல, நாங்க அதே வீட்டுலதான் இருக்கோம், அதே சின்ன வீட்டுல. அப்ப நான் சொன்னேன், அடே என்னடா சொல்ற, காசை வச்சு என்ன செய்யுங்க, அப்பா என்ன பிசினஸ் ஒண்ணு தொடங்கி இருப்பாரு, என்ன பிசினஸ் செய்யறாரு. அவர் சொன்னாரு, நம்மள அப்பா ஒரு பிசினஸுமே தொடங்கல, அப்பா 3 வீல தான் ஓட்டுறாரு. அந்த பொடியன் சொன்னாரு, அவரோட அப்பாவோட, அந்த பொடியனுக்கும் 2 தம்பிமாரும் இருக்காங்க, அந்த 3 பொடியமாரும் அவங்களோட அப்பாவோட கிட்டத்தட்ட 2 வருஷம் கதைகள்ல. ஏன்னா அவங்களோட அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கா சொந்தக்காரங்களுக்கு காசு கேட்ட எல்லாருக்குமே காசு கொடுத்தாரு. மிச்ச காசை வச்சு அந்த திருப்பி நான் சொன்ன பெட்டிங் சென்டர்னு, அந்த குதிரை பெட் பண்றது, மிச்ச காசு எல்லாத்தையும் அந்த பெட்டிங் சென்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு அவர் யோசிச்சாரு, இதை விட பெரிய பிரைஸ் ஒன்று அவருக்கு கிடைக்கணும், காசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல அந்த பக்கம் தாண்டி போனேன். அந்த அங்கிள் சிகரெட் வீடியோ ஒன்று அடிச்சுக்கிட்டு பக்கத்துல நீல கலர் பழைய 3 வீல், இப்போ வாங்கின 3 வீல், புதுசா 3 வீல் கூடி வாங்கல மனுஷன். அதுதான் மனசுல இருக்கிற பிரச்சனை. மனசு டெவலப் ஆவாட்டி, மனசு எக்ஸ்பேண்ட் ஆவாட்டி, நீங்க எவ்வளவு சுத்தி வர இருக்கிற நீங்க மாத்துனீங்களான்னு வேலையில உங்களோட மனசு சொல்லும். நீங்க ஆடி பாடி இருப்பீங்க, அடே காசு கிடைச்சிட்டு வாழ்க்கை மாறிட்டுன்னு ஆடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா மனசை மாத்தாட்டி உங்களோட மனசு என்ன தெரியுமா சொல்லும், அடி இதுல என்னமோ ஒரு தப்பு ஒண்ணு நடக்குது, இந்த சுத்தி வர இருக்கிறதெல்லாம் நம்மளோட மைண்டோட செட் ஆகுது இல்லையே, இதை மாத்தியே ஆகணும்னு சொல்லி உங்களோட மனசு வந்து பிஹேவியர்ஸ் ஆட்டிடியூட் உங்களோட வாழ்க்கையில விடயங்களை செய்யும், திருப்பி பழைய வாழ்க்கைக்கே போயிருவீங்க. தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த மைண்ட். புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக பிரச்சனை வந்து நிறைய பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆக்கள்
மனசை மாத்தாதனால அவரோட கடவுள் மேல நம்பிக்கை வச்சு இன்னொரு ஸ்டெப் ஒன்னு எடுக்காதனால, மனசு மாத்தாதனால, அதே மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தனால நிறைய பேர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த என்னது ஆண்டவர் கொடுத்த அந்த காலிங்க இல்லாட்டி ஆண்டவர் ஏன் அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பின அந்த அந்த பர்பஸ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமலே செத்து போயிட்டாங்க. நிறைய பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆக்கள். இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி எனக்கு கேட்க போறேன். இதை சொல்லியே 20 நிமிஷம் போயிட்டு, சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல என்ன சொல்றது, உலகின் மிகவும் செல்வமான இடம் என்ன? தமிழ் படிச்சா நான் தமிழ் நினைவு. உலகத்துல செல்வமான இடம் என்னன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? செல்வமான இடம். சிலவங்க நீங்க சில பேர் சொல்லுவீங்க ஆப்பிரிக்கால இருக்கிற கோல்ட் மைன்ஸ், தங்க மைன்ஸ், அங்க எவ்வளவு தோண்டினாலும் தங்கம் இருக்குன்னு. ஆனா தங்கம் சொல்றது பழசு. இப்ப மனுஷன் தங்கத்தை கணக்கு எடுக்கிறது இல்ல. சில பேர் சொல்லுவீங்க இல்ல இல்ல தங்கம் இல்ல, வெனிசுவேலால இருக்கிற ஆயில் ஃபீல்ட்ஸ், எண்ணெய்கள், பெட்ரோலா டீசல்லா, அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அங்க போனாரு. வெனிசுவேலால இருக்க 308 பில்லியன், 308 பில்லியன் ஆயில் பேரல்ஸ், அதுதான் செல்வமான இடம். ஆனா சில பேர் நீங்க சொல்லுவீங்க இல்ல இல்ல இல்ல, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உன்னை விட நல்லா தெரியும், அதுதானே அவர் கிரீன்லாந்து கேட்கிறாரு. கிரீன்லாந்துல இருக்கு, அந்த ஐஸுக்கு அடியில இருக்குது ரே எர்த் மினரல்ஸ். ரே எர்த் மினரல்ஸ் இல்லாம உங்களோட போனை செய்ய இயலாது, எலக்ட்ரிக் கார் ஓட்ட இயலாது, கார்ல இருக்கிற ஸ்கிரீன் லேப்டாப் பாவிக்க இயலாது. யூ நீட் ரே எர்த் மினரல்ஸ். அதுதான் வளமான இடம் உலகத்துல சொல்லி சில பேர் நீங்க யோசிப்பீங்க. ஆனா நீங்க யோசிக்கிறது எல்லாம் பிள்ளை. உலகத்துல வளமான இடம் என்ன தெரியுமா? த மோஸ்ட் வெல்தியஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். நான் இன்னைக்கு நான் அதை தாண்டி வந்தேன். இன்னைக்கு இத கொழும்புல தான் இருக்கு, பொரல்ல தான் இருக்கு. தெரியா வளமான இடத்த? பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க வளமான இடம் உங்களுக்கு. ரூபேஷ் காட்டுங்க வளமான இடம் என்னன்னு. த மோஸ்ட் வெல்தியஸ்ட் பிளேஸ் காட்டுங்க, இவங்களை பார்ப்போம் தெரியுமான்னு. பார்த்துருக்காங்க. பொரல்ல இருக்கிற கணத்தை இருக்கு, அதுதான் வளமான இடம். நீ ஏன் யோசிப்பு, இது என்னடா இது எங்கடா வளமான இடம்? How is this the most wealthiest place? தெரியுமா? நிறைய பேர், லட்சக்கணக்கான ஆக்கள் அவங்களோட மனசை மாத்தாதனால, அட்டமுடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தனால, there were books that were never written that the cemetery took. எழுதி முடியாத புத்தகங்கள் இந்த செமெட்ரி எடுத்துச்சு. பெயிண்ட் பண்ணாத பெயிண்டிங்ஸ் இந்த செமெட்ரி எடுத்துட்டு, ப்ரீச் பண்ணாத மெசேஜஸ் செமெட்ரி. எவனோ ஒருத்தன் யோசிச்சான், அடே கடவுள் நம்மள எல்லாம் கூப்பிடல போதிக்கிறதுக்கு, நாங்க எங்க போதிக்க போறோம், அப்படியே யோசிச்சு செத்து போயிட்டாங்க ஒருத்தன். எது எடுத்துட்டு? செமெட்ரி எடுத்துட்டு. பிசினஸ் ஒண்ணு மைண்ட்ல இருக்கு, ஆனா தொடங்குறதுக்கு பயம், ஆண்டவரை நம்பி ஒரு ஸ்டெப் எடுக்க பயம். அப்படியே செத்து போனவனுக்கு கோடி பெயர். கடைசியில யார் அதுல கோடீஸ்வரன் ஆயிடுச்சு? பொரல்ல இருக்கிற கனத்த கோடீஸ்வரன் ஆயிடுச்சு. The cemetery is the wealthiest place. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை போட்டிருக்கேன், ஒரு 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 பீஜையா, ஒரு சீட் ஒன்னு போட்டிருக்கேன். பிசினஸா டிசைர் பிசினஸ் செய்யற ஒரு இது ஒண்ணு இருக்கா, வருஷ கணக்கா ஸ்டெப்பை எடுங்க, ஆண்டவர் நம்பி செய்யுங்க, இல்லாட்டி புலி அதை எடுத்துரும் பாஸ். புத்தகம் ஒண்ணு எழுதணுமா, ஸ்டெப்பை எடுங்க, 2026 எழுத தொடங்குங்க, இல்லாட்டி நீங்க அதை குழிய எடுத்துட்டு போய் குழி இந்த செமெட்ரி கோடீஸ்வரன் ஆயிரும். அதான் இயேசுநாதர் சொன்னாரு. பைபிள் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஜீசஸ் ராப் த கிரேவ். இயேசுநாதர் செமெட்ரிக்கு ₹1 கூட்டி கொடுக்கல. புகழ்ச்சியா இப்ப வந்து நான் மெசேஜுக்கே போறேன், நான் மெசேஜ் செய்வோம். ரோமர் 12:2, ரோமன்ஸ் 12:2. ஒரு ஆளை பைபிளை வாசிக்க சொன்னேன், ஆள் இருக்காரு தெரியாது. ஸ்கிரிப்சரை வாசிக்கிறது பரவாயில்ல, வாசிக்கும். நம்மளுக்கு தமிழ் ரைட்.
தமிழன் வந்துட்டாரு. தமிழன் வாசிங்க. இந்த உலகத்தின் போக்கை பின்பற்றாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று உருமாற்றம் அடையட்டும். அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என உங்களால் ஆய்ந்தறிய முடியும். எது நல்லது, எது அவருக்கு உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெரியும். ரோமையர் 12:2. இப்போ இதுல கீவேர்ட், இதுல பார்க்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? உருமாற்றம். உருமாற்றம் உருமாற்றம் சொல்றது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபார்ம்டு. இப்போ இந்த வார்த்தை உருமாற்றம் தான். வெரி நைஸ். உருமாற்றம் சொல்ற வார்த்தை இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள்ல இருக்கு. காஸ்பல்ல புதிய ஏற்பாட்டுல இன்னொரு இடத்துல தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். மத்தேயு 17:2. நம்மள தமிழ்ல வாசிக்கலாமா? அங்கே அவர்கள் முன்பாக அவர் உருமாற்றம் அடைந்தார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளியை போல வெண்மையாயின. உருமாற்றம். இது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ தெரியும் தானே? மவுண்ட் டாபோ மலையில இயேசுநாதர் மாறினாரு. இதே வார்த்தை உருமாற்றம் தான் ரோமர் 12:2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் தமிழ்ல எழுதல, இந்த ரெண்டையும் எழுதினாங்க கிரீக் பாஷையில. கிரீக் பாஷையில உருமாற்றம் சொல்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்ல முடியாத இருந்த வார்த்தை மெட்டாமோபிசிஸ். மெட்டாமோபிசிஸ் சொல்றதுதான் உருமாற்றம். இப்போ மெட்டாமோபிசிஸ் சொல்றது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், உருமாற்றம் சொல்றது ரைட். உங்களோட நீங்க பழைய வாழ்க்கையில செஞ்ச விடயங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி புதுசா ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, புது விடயங்கள் செய்ய போற. அது இல்ல உருமாற்றம், அது இல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன். உருமாற்றம், மெட்டாமோபிசிஸ் சொல்றது பாண்டேஜ், ஃப்ரம் பாண்டேஜ் டு ஃப்ரீடம். அதுதான் சிறைச்சாலையிலேருந்து விடுதலை அப்படின்னு சொல்லலாம். சிறையில இருந்து விடுதலை சொல்றதுதான் உருமாற்றம், மெட்டாமோபிசிஸ். இப்ப இந்த சிறையில இருந்து விடுதலை ஆகுறதுன்னா என்னது? அது எப்படி நடக்கும்? அது எப்படி நாங்க செய்யறது? அந்த பைபிள்ல சொல்லி இருந்துச்சு, பை டிரான்ஸ்ஃபார்ம், உருமாற்றம் அடைகிறது. உருமாற்றம் எப்படி அடைகிறது? பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். உங்களோட மனசை நீங்க மாத்தினீங்கன்னா you will be transformed. புகழ்ச்சியாக. அப்ப ரீசர்ச் ஒரு ரீசர்ச் ஒன்று செஞ்சாங்க. அந்த ரீசர்ச்ல சொல்லி இருந்துச்சு, ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனுஷன், எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷர் ஒரு நாளைக்கு 50,000 70,000 வரையான, அவங்களுக்கு 50,000 யோசனைகள், தாட்ஸ், சிந்தனைகள் ஒரு நாளைக்கு வரும். 50,000 60,000 சொன்னுங்க. 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதர்ட வாழ்க்கையில வரும் ஒரு நாளைக்கு. ரீசர்ச் இன்னும் சொல்லும், அந்த 60,000 சிந்தனைகள்ல 80% பாஸ், 80% நெகட்டிவான தாட்ஸ். நல்லது இல்ல, கெட்டதான தாட்ஸ், நெகட்டிவ். ஐயோ இயலாது, இது சரிப்பட்டு வராது, இந்த நாடு உருப்படாது, கனடா போயிட்டே ஆகணும். 80% நெகட்டிவ் தாட்ஸ். இப்ப நான் அந்த ரிசல்ட்ஸை பார்த்து நான் கொஞ்சம் ஷாக் ஆகுனேன். நான் பார்த்தேன், இது என்னடா, ஒரு கிறிஸ்தவனா இருந்து எனக்கு ஒரு முழு நாள்ல 80% நான் நெகட்டிவாவே யோசிச்சா என்ன கொடுமை? இது என்ன இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? இது சாதாரண மக்கள். ஆனா நாங்க எல்லாம் சாதாரண மக்கள் இல்ல, நாங்க கிறிஸ்தவர்கள். நம்மளுக்குள்ள இயேசுநாதர் இருக்காரு. நீங்க ஆனா யோசிச்சீங்களா? பஸ் ரிச்சி, நீங்க சொல்றது சரி, நான் யோசிக்கிறது 80% எல்லாம் நெகட்டிவ். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்க உங்களுக்கு ஜெப வாழ்க்கை இல்ல, ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, அது ஒண்ணு. இல்லாட்டி உங்களுக்கு காட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரோட காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இல்ல. ஆனா அதை செஞ்ச we can fix it. நான் உங்களுக்கு இப்ப அடுத்த 5 நிமிஷத்துக்கு சொல்ல போறேன் 2 விடயங்கள். உங்களோட வாழ்க்கையில நீங்க 2 சாய்ஸ் ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட மனச சிறைச்சாலையில இருந்து விடுதலைக்கு மாத்தலாம். யூ கேன் மெட்டமோர்பசைஸ். உங்களோட மனசை மாத்தலாம். நீங்க உங்களோட மனசை மாத்தினீங்கன்னா உங்களோட சுத்தி வரைய இருக்கிற உலகமே மாறிடும். நீங்க உங்களோட மனசை ஒரு சிறைச்சாலை இருக்கிற உலகமும் சும்மா செத்து போன மாதிரி இருக்கும். உங்களோட மனசை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே மாறிடும். 2 சாய்ஸஸ் நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும்.
நீ எழுதுறனா எழுதி கொள்ளலாம். முதலாவது, ஃபீட் யோர் மைண்ட் வித் த ட்ரூத். ரூபேஷ் முதலாவது ஓடுங்க. ரைட். உண்மையால் உங்கள் மனதை வளர்க்கவும். உண்மையால். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்க ஏன் வெஜிடபிள் சாப்பிடுறீங்க, ஏன் ஃப்ரூட் சாப்பிடுறீங்க, ஏன் நல்ல சாப்பாடு சோறு பகல் சோறு சாப்பிடுறீங்க, ஏன் காலையில எலும்பின உடனே பால் ஒண்ணு குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, சில ஆக்கள் நைட்ல சூப் ஒண்ணு குடிக்கிறீங்க, ஏன் இதெல்லாம் செய்றீங்க? நல்ல ஒரு ஒரு சிக்கன் மீட் ஒண்ணு எடுக்கிறீங்க, புரோட்டீன் எடுக்கிறதுக்கு. ஏன் இதெல்லாம் செய்றீங்க? ஃபிட்டா இருக்கிறதுக்கு தான். நாங்க எல்லாம் ஒரு நல்ல டிஷர்ட் ஒண்ணு போட்டா கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு, நல்ல ஃபிட்டா இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, வேலையை கொஞ்சம் நல்லா செய்யறதுக்கு, இதுக்கு தான் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். இப்ப உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, இன்றைக்குல இருந்து அடுத்த 6 மாசம் காலையில பீட்சா ஹாட்ல போயிட்டு சாப்பிடுங்க ஒரு நாளும். பகல்ல KFC சிக்கன் பக்கெட், 8 பீஸ் சிக்கன் பக்கெட். நைட்ல மெக்டொனால்ட்ஸ். நல்ல நேரம் மெக்டொனால்ட்ஸ் நாட்டை விட்டு போயிட்டாங்க, இல்லாட்டி மெக்டொனால்ட்ஸ்லயே தான் நாங்க இருந்திருப்போம். ஹாட் சாக்லேட், ஐஸ்கிரீம், அது இதெல்லாம் 6 மாசத்துக்கு சாப்பிட்டு பாருங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு? சோம்பல் ஆகிடுவீங்க, வேலையும் செய்ய மாட்டீங்களா, ஒவ்வொரு நேரம் தூங்கத்தான் யோசிக்க வரும், கடைசியில KFC சிக்கன் பக்கெட் மாதிரி ஆகிடுவீங்க. அது மாதிரிதான் உங்களோட மனசும் உங்களோட மைண்டும். உங்களோட மனசை நீங்க சரியான இதால தாட்ஸால ஃபீட் பண்ணீங்கன்னா, சரியான இதுகளால் ஊட்டினீங்கன்னா, உங்களோட மைண்டும் டெவலப் ஆகும், உங்களோட மைண்டும் ஹெல்தி ஆகும். இப்போ இந்த உண்மை சொல்றது என்ன? ட்ரூத். ஃபீட் யோர் மைண்ட் வித் த ட்ரூத். மனசம் உண்மையால ஃபீட் பண்ணுங்க. என்ன ட்ரூத்னா என்னது? ஒரே ஒரு உண்மை தான் இருக்கு, ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கு. அந்த சத்தியம் ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க எடுத்து ஒரு நாள் வாசிக்க தொடங்குனீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர், ஒரு 5 நிமிஷம் வாசிக்க தொடங்குனா என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசு நீங்க பிறந்த நாள்ல இருந்து அம்மா அந்த தண்ணி அந்த கிரி போத்தல்ல இருந்து பால் குடிக்கிற நாள்ல இருந்து பிசாசு பொய்யதான் தலையில போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. சின்ன வயசுல, நாங்க சின்ன வயசுல 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நாங்க பைபிள் வாசிக்க இல்லையே. நாங்க 6 மாசம் 7 மாசமா இருக்கிற பைபிள் வாசிக்கல. ஆனா பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. தலையில பொய்ய போடுறாரு. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், அந்த அவனை பாரு, இவனை பாரு, எல்லாம் பொய்ய போட்டு 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 இப்ப நாம தலையில பொய் நிறைஞ்சு கிடக்கு, பிசாசுட பொய். ஆனா நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க தொடங்குற நேரம் என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை, God's word is backed by God's power. என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசு போட பொய்யெல்லாம் இருக்குதானே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வார்த்தை அது எல்லாத்தையும் கழட்டி கழட்டி எடுத்து உங்களோட மனசை அப்படியே மாத்திரும். உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். டாக்டர் மைல்ஸ் மன்ரோ சொல்லி ஒரு ஆள் இருந்தாரு. மைல்ஸ் மன்ரோ அவர் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் தான் இறந்தாரு. ஒரு கோடீஸ்வரர், பெரிய பிசினஸ்காரர், பிரீச் போதகர். பஹாமாஸ் சொல்றது வெஸ்ட் இண்டீஸ்ல பெரிய சர்ச், பெண்டகாஸ்டல் சர்ச் இருக்கிற பெரிய பெண்டகாஸ்டல் சர்ச்ல பாஸ்டர் அவர் தான், மெயின் பாஸ்டர். கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல் தான் இறந்தாரு. டாக்டர் மைல்ஸ் மன்ரோ அவரை பற்றி ஒரு விடயத்தை சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட ஒரு புக் ஒன்று வாசிச்சேன். அவர் சொல்லுவாரு, அவருக்கு 16 வயசு ஆகுற நேரம், சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் பிறந்தாரு. சாப்பிடுறது கூடி சாப்பாடு இல்ல, ஒருவேளை தான் சாப்பாடு, அதுவும் ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா அவங்க லக்கி, இல்லாட்டி அதுவும் இல்ல. ஸ்கூலுக்கு போறது சப்பாத்தி இல்லாம, செருப்பு இல்லாம, கிழிஞ்ச யூனிஃபார்ம், ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் பொடிய மாதிரி அவர் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, கிட்டே வாரதெல்லாம் அவளத்துக்கு நாத்தம். ஏன்னா தண்ணி கூடி இல்ல ஒழுங்கா. மைல்ஸ் மன்ரோ அவர் சொல்லுவாரு, 16 வயசு ஆகுற நேரம், அவருக்கு 16 வயசு ஆகுற நேரம், எக்ஸலண்ட், வெரி குட். 16 வயசுல ஒரு நம்மள மாதிரி ஒரு கரிஸ்மெட்டிக் குரூப் ஒண்ணு, ஒரு செபக்கூட்டம் அவரோட ஊர்ல, பஹாமாஸ்ல இருக்க ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு பிரா மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு செய்வாங்க. அந்த ப்ரோக்ராம் செய்யற நேரம்
அவருக்கு ஆண்டவரோட ஒரு ஒரு காட் என்கவுண்டர், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். கடவுள கடவுள் தமிழ்ல எப்படி சொல்ற பரவாயில்ல, காட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு திடீர்னு ஆண்டவர் உண்மை சொல்லி அவருக்கு ஒரு இறை அனுபவம். தேங்க்யூ, எக்ஸாக்ட்லி. டாக்டர் வந்து டாக்டரை பேக் பண்றாரு, வெரி குட். இறை அனுபவம் ஒண்ணு இருக்கும். அந்த இறை அனுபவம் வந்த பிறகு அவர் சொல்லுவாரு, அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை ஒண்ணு வந்து பைபிளை வாசிக்கணும் சொல்லி, பைபிளை வாசிச்சாகணும்னு சொல்லி அவர் 16 வயசுல பைபிளை கவர் டு கவர், முதலாவது புத்தகத்துல இருந்து கடைசி புத்தகம் வரை முழுசா வாசிச்சாரு. ஒரு மண்ணும் விளங்கல, ஒண்ணுமே விளங்கல, கிரீக் மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் அப்ப சொன்ன அதுல புக்ல சொல்லுவாரு, அவருக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங், அடே உனக்கு என்னமோ ஒண்ணு சொல்லுது, பைபிள் இப்படி வாசிக்க கூடா, மெதுவா வாசி, கொஞ்சம் கொஞ்சமா பந்தியா வாசி, பந்தியா மனப்பாடம் செய், பைபிள் ப்ராமிசஸ் இருக்குதானே அதுக்குள்ள மனப்பாடம் செய், கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஒரு நாள் பைபிள் வாசிக்கணும். அப்போ அவர் அப்படி வாசிக்க தொடங்கினாரு. அப்படி வாசிக்க அவர் பார்த்தாரு, அவர் ஸ்கூலும் போய் கொண்டு இருந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பைபிள் தான் வாசிக்கனா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இல்ல, எவனுமே அந்த மனசனை கணக்கு எடுக்கல இந்த பொடியனை. பைபிள் வாசிக்க அவரோட ஸ்கூல்ல இருக்கிற கிரேட்ஸ், அவரோட மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போனிச்சு. அவர் ஓ லெவல் முடிகிற நேரம் நல்ல மார்க்ஸ் எடுத்து அவருக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சு. யூனிவர்சிட்டியில போயிட்டும் பைபிளை தான் வாசிச்சாரு. யாரோடையும் பெருசா கதைக்கவும் போயில, நான் எவனும் பெருசா ஆளை கணக்கெடுக்கவும் இல்லை. பைபிளை வாசிக்க அவர் யூனிவர்சிட்டியில இருந்து கிராஜுவேட் ஆகிற நேரம், அவர் யூனிவர்சிட்டியில டாப் ஸ்டூடெண்ட், கோல்ட் மெடலிஸ்ட் வித் ஹை ஆனர்ஸ், டாப் ஸ்டூடெண்டா வெளியே வருவார். அவர் யூனிவர்சிட்டியில இருந்து வெளியே வந்து பிசினஸ் ஒண்ணு செய்ய தொடங்கி பெரிய பிசினஸ் ஆகி, அவர்களுக்கு இப்போ ஆண்டவர் வார்த்தை இருக்குதானே, அவர் போதிக்கையும் தொடங்குவாரு. டாக்டர் மைல்ஸ் மன்ரோ சொல்வாரு, அவரோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த பிசாசு போட்ட எல்லாம் பொய்யும் அவரோட தலையில இருந்தனால 16 வருஷம் ஆண்டவரது வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆண்டவரது வார்த்தை, இந்த உண்மை, ஆண்டவரது வார்த்தையில உண்மையும் இருக்கு, சக்தியும் இருக்குது. the power and the truth of God அவரோட தலையில போவார், ஃபீட் பண்ண அந்த பிசாசிட பொய் எல்லாம் அப்படியே உடஞ்சிட்டு போயிட்டு அவரோட வாழ்க்கையே மாறிட்டு. உங்களோட வாழ்க்கையும் மாத்தலாம் if you feed your mind with God's word. புகழ்ச்சியா. ரெண்டாவது, அது ஒரு சாய்ஸ். பைபிள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஒரு சாய்ஸ். ரெண்டாவது சாய்ஸ் நீங்க செய்ய வேண்டியது, feed your words. அடுத்த ஸ்லைட் feed your words with the truth. உங்களோட வார்த்தைய உண்மையால நிரப்பணும். உங்களோட வார்த்தைகள், நீங்க கதைக்கிற வார்த்தைகள், இப்போ உண்மையான வார்த்தைகளை பேசுங்கள். உண்மையான வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசம், பரவாயில்ல. feed your words with the truth. உண்மை, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்களோட மனசு இருக்குதானே, மனசு வந்து சரி, ஆம்பளைகளுக்கு லேடிஸ்க்கு அப்படி இல்லை, ஆனா ஜென்ஸுக்கு மனசு வந்து மங்கி மாதிரி, குரங்கு மாதிரி, இங்க பாயும் அங்க பாயும், ஊர்ல உள்ள எல்லா இடத்துலயும் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். மைண்ட் அங்க இங்க போக ஆண்டவர் நம்மளுக்கு இன்னொரே ஒரு டூல் ஒன்று தான் கொடுத்திருக்கார், மைண்ட போக்கஸ் பண்றதுக்கு. அது என்ன தெரியுமா? அது நம்மள நாக்கு, நம்மள டங். நாக்கால மைண்ட கண்ட்ரோல் பண்ணலாம். நான் கதை சொல்ல போகல, அந்த கதையை சொன்ன டைம் இருக்காது. ஆனா உங்களுக்கு நான் சொல்லணும், உங்களோட மைண்ட் வந்து, உங்களோட மனசு அங்க இங்க போய் கொண்டு இருந்தா, உங்களோட நாக்கு நீங்க கதைக்கிற வார்த்தையால சரியான டைரக்ஷனுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, உங்களோட நாக்கு வந்து கார் மாதிரி இருந்தா, கார் ஸ்டியரிங் மாதிரி இருந்தா, கார் ஸ்டியரிங்ல லெஃப்ட்டுக்கு போகணும்னா ஸ்டியரிங்க திரும்பினா லெஃப்ட்டுக்கு தானே போகும். முழு காரே ஸ்டியரிங் வீல் திரும்புற சைடுக்கு தான் போகும். ரைட்டுக்கு ஸ்டியரிங் வீல் திரும்பினா ரைட்டுக்கு தான் போகும். ஆனா ஸ்டியரிங் வீல் தான் மைண்டு. ஸ்டியரிங் வீலுக்கு தெரியாது தானே ரைட் தான் சரி, லெஃப்ட் தான் சரி. அது கையை விட்டா சும்மா சுத்திக்கிட்டே போயிடும். ஆனா அவங்களோட நாக்கு வந்து உங்களோட கை மாதிரி. போட்டோ ரூபேஷ், உங்களோட நாக்கு கை மாதிரி. நீங்க சொல்ல நீங்க கதைக்கிற வார்த்தையால இல்ல, ரைட்டுக்கு தான் போகணும், ஸ்டியரிங் வீல் திரும்பி போகும். இந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு வேணா பாருங்க, அனுப்பலாம். நீங்க கதைக்க நீங்க
ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போனா உங்களோட மனசுக்கு தெரியாது எது சரி எது பிள்ளைன்னு. நீங்க மனசுக்கு சொல்ல போனீங்கன்னா அடே நீ ஒரு உதவாத ஒருத்தன், வாழ்க்கையில சரிப்பட்டே வராது, நீ என்ன செஞ்சாலும் சரிப்பட்டு வராது, என்ன தெரியுமா உங்களோட மனசு செய்யும்? அடே நான் சரி, உங்களோட மனசு நியூரான்ஸுக்கு சிக்னல் கொடுக்கும். அடே இவன் ஒவ்வொரு நேரமும் இவன் வாயால இவன் இவன் என்ன செஞ்சாலும் சரிப்பட்டு வராது, என்ன செஞ்சாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றானே, சரி நாங்க அதை செஞ்சே ஆகும், இவன் சரிப்பட்டு வர மாட்டாத ஒரு மனுஷன், இவனை அப்படியே ஆக்கிடுவோம். அதே டைம் நீங்க உங்களோட வாயால இல்ல எனக்கு எல்லாமே செய்யலாம் ஆண்டவர் மூலமாக, இயேசுநாதர் எனக்கு உழுகி இருக்காரு, அதனால எனக்கு என்னவே எனக்கு எல்லாம் செய்யலாம், இல்ல எனக்கு ஆண்டவரோட சக்தி இருக்கு, நீங்க சொல்ல 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 மனசுக்கு தெரியாது எது சரி எது தவறு இல்லைன்னு. உங்களோட கை தான் நாக்கு மாதிரி, ஸ்டியரிங் வீல் தான் மனசு மாதிரி, நீங்க சொல்ல 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 அதே டைரக்ஷன்ல தான் போகும். பட் யூ ரிப்பீட் கண்டினியூவலி. நியூரோ சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, மூளை அந்த நியூரல் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, நீங்க ஒரே விஷயத்த சொல்ல 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 உங்களோட பிரெயின்ல உங்களோட மைண்ட்ல ஒரு ஒரு ரோடு ஒன்று மாதிரி உருவாகும். நான் உங்களுக்கு சொன்னேன் வாழ்க்கை சரிப்பட்டு வராது, நான் ஒரு உதவாதவன் சொல்ல சொல்ல உங்களோட மைண்ட்ல ஒரு ரோடு ஒன்று உருவாகும், ஒரு நியூரல் பாத்வே. அது சொல்ல செஞ்சா இது மாதிரி ஹைவே மாதிரி. அதே மாதிரி மைண்டுக்கு தெரியாது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு. நீங்க சொல்றது தான், நீங்க கதைக்கிற வார்த்தை மூலமா தான் அது உருவாகும். அப்ப நாங்க எப்படி என்ன செய்யணும்? நாங்க ஒவ்வொரு நேரம் நாங்க கதைக்கிற வார்த்தையை நாங்க பார்த்து கதைக்கணும். நான் சரிப்பட்டு வரமாட்டேன், உதவாதவன், அது நடக்காது இது நடக்காது சொன்னா உங்களோட வாழ்க்கையும் அதே லைன்ல தான் போகும். அதே டைம் இல்ல எனக்கு எல்லாம் செய்யலாம், எனக்கு இது செய்யலாம், நான் இப்படி நான் அப்படி, எனக்கு நான் புத்திசாலி அப்படி சொல்ல சொல்ல உங்களோட வாழ்க்கையும் அதே டைரக்ஷன்ல தான் போகும். அதுதான் பாத்தீங்களா, the brain does not know right or wrong, it only knows frequency. இப்ப கடைசி 2 நிமிஷத்துல இதை எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஒரு டெக்னிக். நீங்க இதை எழுதுறனா எழுதி கொள்ளலாம். ஒரு எக்ஸசைஸ் ஒண்ணு. முதலாவது கொஸ்டினை போடுங்க ரூபேஷ். இதை நீங்க போட்டோ எடுக்கிறனா எடுக்கலாம். இந்த பவர் பாயிண்ட் வேணும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த எக்ஸசைஸ் தான் நீங்க செய்யணும். முதலாவது, உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் தவறான எண்ணம் என்ன? உங்களை எல்லாருக்குமே இருக்கும் ஒரு எண்ணம், அடே எனக்கு போயிட்டு ஆக்கள் முன்னுக்கு கதைக்கல, ஏதாவது ஒரு எண்ணம் பின்னுக்கே உங்களை பிடிச்சிட்டு இருக்கு. உங்களோட தாட், ஒரு மைண்ட், நெகட்டிவ் மைண்ட் செட் ஒண்ணு பிடிச்சிட்டே இருக்கு பின்னுக்கு. எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும், சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலவங்களுக்கு உங்களோட சில ஆக்களுக்கு இருக்கும், அப்படி நான் ஏழை குடும்பத்துல தான் பிறந்தேன், நான் என் குடும்பமே ஏழை, அதனாலதான் நாங்க கடன் எடுத்து வாழ்றோம். ரைட், கடன் எடுத்து வாழ்றோம், அதனால நான் கடன் இல்லாம இந்த கடனை நான் ஒரு நாளும் அடைக்க முடியாது, நான் பிறந்ததும் கடன்ல, வாழ்றதும் கடன்ல, சாவுறதும் கடன்ல. நீங்க யோசிக்கலாம் சில ஆக்கள், அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட். சில இன்னும் யாராவது இருக்கலாம், அடே நான் அடிக்ஷன், குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, தேவையில்லாத படம் பாக்குறது, இதுலயே தான் நான் வருஷக்கணக்கா இருந்திருக்கேன், நான் எவ்வளவு ப்ரைம் மீட்டிங் வந்தாலும் வேலையில போயிட்டு கடைசியில அதுலயே தான் விழுறது. அதனால நான் யோசிக்கிறேன், இந்த வாழ்க்கை நான் சாவர வரை நான் இப்படியே தான் நான் இருக்க போறேன்னு நான் நினைக்கிறேன், நான் இதுல இருந்து வெளியே வரமாட்டேன். நெகட்டிவ் மைண்ட் செட் குடிச்சிட்டு இருக்கு, ரோடு ஒண்ணு பிள்ளையான ரோடு ஒண்ணு செஞ்சிருக்கு தலையில. இன்னும் வேற யாராவது இருக்கலாம். நீங்க யோசிப்பீங்க, அடே நம்மள அம்மா அப்பாக்கு கொலஸ்ட்ரால் இருந்துச்சு, நம்மள அம்மா அப்பாக்கு சுகர் இருந்துச்சு, கெஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு, குளோகோமா இருந்துச்சு, நோகோமா இருந்துச்சு, எல்லா கோமாவும் இருக்கு, அதனால நானும் இப்படி நோய் நொடியோட வாழ்ந்து சாவ போறேன் சொல்லி சில ஆக்கள் நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் நெகட்டிவ் மைண்ட் செட். இல்ல சில பேர் யோசிப்பீங்க, அடே ஒவ்வொரு நேரம் ஜெபம் படிக்க போற நேரம் தூக்கம் வருது, தலைய தொங்கி தூங்குறேன், போக்கஸே இல்லை ஜெபத்துல, அதனால நான் நினைக்கல எனக்கும் ஆண்டவர் எனக்கு இன்னும் கிட்ட ஆகலான்னு நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் தான் தாங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஆக்களுக்கு வேற நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பிசாசு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதை என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எழுத தேவையில்ல, ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்க 2வது விஷயத்த செய்யணும். செகண்ட் கொஸ்டின், வாட் ட்ரூத் ஃப்ரம் காட் டெமாலிஷஸ் தி ஸ்ட்ராங்ஹோல்ட்? ஆண்டவர் என்ன டிரான்ஸ்லேஷன் பார்ப்போமே.
தமிழ்ல போடுவோம். கடவுளின் எந்த வார்த்தை அந்த பலமான தடையை தகர்க்கும், பலமான தடையை உடைக்கும்? பச்சை தமிழ்ல சொன்னா நீங்க நீங்க எழுதணும். இதை எழுதணும் என்ன மாதிரி தெரியுமா? என்ன ஆண்டவட்ட வார்த்தை. இப்ப நான் சொன்னா இல்ல, நான் தேவையில்லாத படம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த அடிக்ஷன், கூடிய அடிக்ஷன், போதை. ஆனா நீங்க அதுக்கு எழுதணும், ரைட்? ஆண்டவர்கிட்ட வார்த்தை சொல்லுது, ஐ கேன் கம், ஐ ஹவ் ஓவர் கம் அடிக்ஷன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தாரேன் கடைசியில, சரியா? நீங்க அதை எழுதணும். எழுதி அதை ஒட்டணும் எங்கேயாவது, சரியா? மூன்றாவது, நான் உங்களுக்கு கடைசியா எக்ஸசைஸ் சொல்றேன், அப்ப உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்றேன். மூன்றாவது போடுங்க. நீங்க எழுதியதை சிந்தித்து கடவுள் உங்கள் மனதை புதிதாக்கும் வரை அதை தினமும் அறிக்கையிடவும். இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க எழுதிருக்கீங்க தானே, அதை ஒவ்வொரு நாளும் பாக்குறீங்க. நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதணும். நடந்து முடிஞ்ச மாதிரி தான் எழுதணும். நடக்க போறது நடக்குது இல்ல, நடந்து முடிஞ்சிட்டு ஆண்டவர் என் டெட்டா எனக்கு டெட் கொடுக்குற எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நான் நோய் நொடியா இல்ல, ஆண்டவர் என்ன சம்பூர்ண சுகப்படுத்தி முடிச்சிட்டாரு. அப்படித்தான் நீங்க எழுதணும். எழுதி அதை பற்றி யோசிக்கணும். அதை பார்க்க நீங்க உங்களோட மனக்கண்ணால நீங்க பார்க்கணும், ரைட்? நான் சோகம் ஆயிட்டேன், இது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க யோசிக்கிறது மாத்திரம் இல்ல, சொல்லிக்கிட்டே போகணும். உங்களோட வாயால சொல்ல உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறணும். ஏன்னா உங்களோட மைண்ட் மாற உங்களோட புது ரோடு ஒன்று உருவாகும். உங்களோட மைண்ட்ல, உங்களோட தலையில புது ரோடு ஒன்று உருவாகும். நியூரல் பாத்வேஸ் வில் கிரியேட். இதுதான் உங்களோட மெட்டமார்பிசிஸ் ப்ராசஸ். இந்த போட்டோவா நீங்க எடுங்க. அடுத்த போட்டோ பஸ். இதைத்தான் நீங்க செய்யணும். உருமாற்றம் அடையும் என்னது அது? உருமாற்றத்துக்கான செயல்முறை. முதலாவது எழுதுங்கள். நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் எது உங்களை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த நெகட்டிவ் மைண்ட். ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்க பெண்ணை எடுத்து எழுதுங்க. லார்ட் ஜீசஸ், இதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், எழுதுங்க. இரண்டாவது, எழுதுறத பாருங்க. ஒரு நாளும் பார்த்து மைண்ட்ல யோசிங்க, ரைட், நான் இதுல இருந்து வெளியே வந்துட்டேன். பிறகு நீங்க உங்களோட வாயாலே சொல்லணும், அதை வாசிக்கணும். வாசிக்க ஒரு 2 வாரம் போன பிறகு வாசிக்க தேவையில்ல, அது சும்மா மனப்பாடம் ஆயிரும். உங்களோட வாயில ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். சொல்ல நீங்க சும்மாவே உங்களோட வாழ்க்கை, நீங்க சொல்ற வார்த்தைய சொல்ல நீங்க சொல்றது உங்களோட வாழ்க்கையில நடக்கும். புது நியூரல் பாத்வேஸ் வில் பி கிரியேட்டட். உங்களுக்கு விளங்கிச்சா தெரியாது, கஷ்டப்பட்டு தமிழ்ல சொன்னேன். இப்போ கடைசியா முடிக்க போறது ஒரு எக்ஸாம்பிள் 3 தந்து முடிக்கிறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1 தமிழ்ல போடுங்க பஸ். கஷ்டப்பட்டு தமிழ்ல வாசிப்போம். தமிழுக்கு பி கிடைச்சதுக்கு வாசிக்கணுமே. எக்ஸாம்பிள் போடலாமா? இல்லையா? 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக 3 எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இப்ப சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை, அது ஒரு பிரச்சனை. எனிமி பிசாசு பிடிச்சி வச்சிருக்கு. இப்படித்தான் நீங்க எழுதணும், சரி? இதைத்தான் நீங்க எழுதணும். என் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளது. அவருடைய ஆவி எனக்குள் இருப்பதினால் அவர் எனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் என்னால் செய்ய முடியும். நம்பிக்கை இல்லாதாக்கள் ப்ளீஸ் போட்டோ எடுத்து எங்கேயாவது ஒட்டி வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க, சும்மாவே நம்பிக்கை வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள், இச்சையான எண்ணங்களுக்கு எதிரான போராட்டம். இயேசு கிறிஸ்து என் மனதை தூய்மைப்படுத்தியதால், இந்த பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ் பண்ணி முடிஞ்சு, இயேசுநாதர் தூய்மைப்படுத்தியதால் நான் இச்சையை வென்று விட்டேன். என் கண்களாலும் எண்ணங்களாலும் நான் அவருக்கு மகிமை சேர்ப்பேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க எழுதணும். இன்னொன்னு கடைசி, பயம் மற்றும் கவலையை எதிர்த்து போராடுதல். சில ஆட்களுக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பயம், anxiety, fear and anxiety. இது மாதிரி தான் நீங்க எழுதணும்.
கிறிஸ்து எனக்குள் இருப்பதினால் நான் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை. இயேசு என் மேல் அக்கறையாய் இருப்பதால் என் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து வைத்து விடுகின்றேன். கஷ்டப்பட்டு சொன்னேன் எப்படி சரி. இப்படிதான் நீங்க செய்யணும். இதுதான் நீங்க செய்யணும். பர்சனலா அவங்களுக்கு சொல்ல போனா 3 வருஷத்துக்கு முதல்ல நான் இது செஞ்சேன். நானும் நெகட்டிவான ஒருத்தன். நான் ப்ரீச் பண்ணதே 3 வருஷத்துக்கு முதல்ல தான். முந்தி ஒரு 10 பேர் முன்னுக்கு வந்தாலே எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கும். இதெல்லாம் கடவுளையும் இயேசுநாதரை என்னையெல்லாம் கூப்பிடுறீங்க, ஆண்டவர்த உங்களோட வார்த்தையை ப்ரீச் பண்ணி இன்னொருத்தன் இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் இது சரிப்பட்டே வராது பஸ். பயம், எனக்கு ஒரு பயம், எனக்குள்ளுக்கு ஒரு பயம். இப்படி நிறைய விஷயங்கள் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், இது எனக்கு செய்ய இயலாது, நெகட்டிவ் மைண்ட்ல தான் ஓடும். ஆனா ஒரு நாள் நான் யோசிச்சேன், இல்ல நான் பாசிட்டிவா எழுத போறேன். ஆண்டவரோட வார்த்தையில வார்த்தை எடுத்து நான் எழுத. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை இதுக்கு போடணும். இந்த இயேசுநாதர், ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த வேர்ட்கள் போடணும். அதுலதான் பவர் இருக்கு. சும்மா போட்டு வேலை இல்லை. இயேசுநாதர் சொல்லி வேர்ட், ஆண்டவரோட வார்த்தை 2-3 துண்டு போட்டா தான் பவர் இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு எழுத தொடங்கினேன். உங்களுக்கு காட்டுறேன். எங்க புக்க காணா. நான் அண்டையில இருந்து எழுத தொடங்கினது தான் பஸ். 3 வருஷமா இந்த விளங்குதா இல்லையா? இதெல்லாம் என்னது? இந்த 10. Jesus, I am grateful for bringing me into the experience and into the CRL. அதே மாதிரி, Lord Jesus, I thank you, Lord, for giving me the grace to preach your word with fire. ப்ரீச் பண்றது முதல்ல சில நேரம் இதுகளை எழுதுனேன். எழுத அதை சொல்ல வாஷ்ரூம்ல குளிக்கிற நேரம் சொல்றது, பள்ள தீட்டுற நேரம் மாத்திரம் சொல்றது இல்ல, எல்லா ரோட்ல நடக்கிற நேரம் சொல்றது, சொல்ல நான் யோசிக்கிற மாதிரி மாறிச்சு, டைவர்ட் ஆயிடுச்சு. அந்த நெகட்டிவா யோசிக்கிறது எல்லாமே பாசிட்டிவா யோசிக்க தொடங்கினேன். பாசிட்டிவா யோசிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் சொன்ன வார்த்தை எல்லாம், யோசிச்சதெல்லாம் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. 3 வருஷம் தானே இது செஞ்சு. யோசி பாருங்க, 30 வருஷம் செஞ்சா. ஐயா கடவுள், உங்களோட வாழ்க்கைய மாத்தணும்னா நீங்க யோசிக்கிற மாதிரி மாத்தணும். நீங்க யோசிக்கிற மாதிரி மாத்தணும்னா நீங்க கதைக்கிற வார்த்தைகளை மாத்தணும். உங்களோட வார்த்தைகள் இயேசுநாதர் வார்த்தை இருக்கணும். இயேசுநாதர் வார்த்தைகள், இயேசுநாதர் ஜீசஸ் கிரைஸ்ட், the word of God has to be in your mouth. Then it will go into your mind. When it goes into your mind, it will change your entire body. கார் ஓட்டுற மாதிரி தான். The word of God, your mind is like the steering wheel, your hand is like your tongue. கார் அந்த டைரக்ஷன்ல தான் போகும் பஸ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஓவரா காய்ச்சிட்டேன்னா தெரியா டாக்டர்? Praise the Lord. Yeah. Thank you, Lord. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. யா தினேஷ் ஓட்டி. மூடிக்கொள்வோம். நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ருபேஷ், அந்த என் சித்தம் இல்ல ஆண்டவரே உம் சித்தம் நாதா அந்த பாடலை நாங்கள் தயார் செய்யற இந்த நேரத்துல இந்த ரிச்சி சொன்ன மாதிரி எங்கள் கண்களை மூடி உள்ளங்களில் இருக்கிற எல்லா விதமான அந்த நெகட்டிவ்னஸையும், எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும், என்னால இயலாது, என்னால முடியாது, இது எனக்கு தடையா இருக்கு, நான் இப்படி எங்களோட அம்மா அப்பா இப்படி செஞ்சதால எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, நான் செஞ்ச இந்த பாவம் எனக்கு தடையா இருக்கு, இது என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என் வேலை, என்னுடைய இது அது 1008 காரணங்களை நாங்கள் இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புறதை செய்யறதுக்கு தடையா போட்டிருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் எங்கள் மண்டையில இந்த நேரம் ஞாபகத்துக்கு வரலாம். எல்லாத்தையும் அப்படியே இந்த ஆண்டோட இந்த நற்கரண பிரசன்னத்துல ஒப்பு கொடுப்போம். அப்படியே இந்த நற்கரண இந்த அடியில நாங்கள் ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களோட தூய ரத்தத்தின் இந்த ஒரு துளி இந்த நேரம் அந்த எண்ணங்களை கழுவட்டும். எதையுமே உங்களுக்குள்ள வச்சிருக்கொள்ளாங்க. எந்த பயமா இருக்கட்டும், ஒரு சின்ன பயமா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு எதிர்மறையான எண்ணங்களா கூட இருக்கலாம். இதெல்லாம் சும்மா சொல்றதுக்கு நல்லதா இருக்குது, பட் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இந்த நேரம் வந்து கொண்டிருக்கலாம். அதை கூட ஆண்டோட ஒப்பு கொடுங்க. நானும் இப்படி எத்தனையோ ட்ரை பண்ணிட்டேன், எத்தனையோ ப்ரே மீட்டிங்கு போயிட்டேன், தியானத்துக்கு போயிட்டேன், ஒன்றும் நடக்கலைன்ற எண்ணத்தை கூட இந்த நேரத்துல நீங்க ஆண்டோட ஒப்பு கொடுங்க.
நான் வயசு போயிட்டு என்னால முடியாது, இனி என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில, இனி கொஞ்சம் காலத்தை தள்ளிட்டு முடிப்பேன், அதை ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு வருத்தம், டாக்டர் கைவிட்ட கேஸ், அதை ஒப்பு கொடுங்க. எந்த நெகட்டிவ்னஸ், எந்த எதிர்மறை எண்ணம் இந்த நேரத்துல உங்களோட உள்ளத்துல வருகுதோ அது அப்படியே அந்த ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு இந்த நேரத்துல ஒரு 1000 நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய உண்மைகள் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேலான ஒரு உண்மை இருக்குது. அது யோவான் 3:16 சொல்வது போல, ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார், தன் உயிரை தந்து உங்களை அன்பு செய்கிறார், தன் ரத்தத்தை எல்லாம் ஆறாக ஓட விட்டு உங்களை அன்பு செய்கிறார். இந்த நேரத்தில் அவர் சொல்றார், ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ மை டாட்டர். இந்த மகளை நான் உன்னை அன்பு செய்கிறேன். அந்த உண்மையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட நெகட்டிவ்னஸ், உங்களோட பொய்கள், அந்த பயங்கள், அந்த கவலைகள், யோசனைகள், உங்களால முடியாத இருக்கிற எல்லாவற்றையும் இந்த நற்கரணையில போட்டுட்டு தன்னை இந்த யோசிச்சு பாருங்க, வெண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் தன்னை உடைச்சு இந்த சின்ன அப்பமா எங்களுக்கு முன்னால இருந்து சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, நான் அன்பு செய்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன் மேல பாசமா இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஒரு வார்த்தை எடுத்து திரும்பி திரும்பி சொல்லுவோம், ஆண்டவரே நீரை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீரை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன், ஏனெனில் நீர் என்னை அன்பு செய்கிறேன், ஆண்டவரே உமது அன்புக்கு நன்றி. இதையே சொல்லுங்க. இப்ப இந்த நேரம் எதையுமே யோசிக்காம சொல்லுங்க, ஆண்டவரே உமது நன்றி, தேங்க்யூ ஃபார் யூர் லவ், ஆண்டவரே உமது அன்புக்கு நன்றி, ஆண்டவர் நீர் சிந்தி இந்த ரத்தத்தினால மீட்டுக் கொண்டீர், ஏனெனில் நீ அன்பு செய்கிறீர், உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த உலகத்துல யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாமல் என்னை அன்பு செய்கிறீர், உமக்கு நன்றி. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமது அன்புக்கு நன்றி, ஏசப்பா உமது அன்புக்கு நன்றி. இந்த ஆண்டோடைய அன்புக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த ஆண்டவரை அன்பு செய்கிறார்ன்றதை ஏற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், மகனே மகனே அவனை அன்பு செய்கிறேன், உனது கடந்த காலத்தை தாண்டி நான் உன்னை அன்பு செய்கிறேன், உனது பரம்பரை பாவங்களை தாண்டி நான் உன்னை அன்பு செய்கிறேன், உனது பலவீனங்களை கட்டுகளை தாண்டி நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், எனது அன்பு ஒருபோதும் மாறாது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகலாம், எனது அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு இந்த நேரம் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், பிரேஸ் யூ ஃபாதர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி வேற எதையுமே யோசிக்காம ஆண்டவரே அந்த அன்பை நீங்க உணராம இருக்கலாம், பரவாயில்ல, சொல்லுங்க, ஆண்டவரே உமது அன்புக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுவோம். வாயால் அறிக்கையிடும் பொழுதுதான் எங்களோட நம்பிக்கை உறுதிப்படும். நம்பி சொல்லுங்க, ஆண்டவரே உமது அன்புக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உமது அன்புக்கு நன்றி அப்பா, என்னை கைவிடாத உமது அன்புக்கு நன்றி, தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத அந்த அன்புக்கு நன்றி, எனது சகோதரர்கள் கைவிட்டாலும் என்னை கைவிடாத அந்த அன்புக்கு நன்றி. நன்றி ஆண்டவர், இந்த அன்பு என்ற உண்மையான எங்களோட மனதை நிரப்புவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், பிரேஸ் யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ரூபேஷ், நன்றி நன்றி ஆண்டவரே, உங்க அன்புக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், பிரேஸ் யூ ஃபாதர். நன்றி இயேசுவே, ஆண்டவரே உமது அன்புக்காக நன்றி. உமது அன்பு ஒருபோதும் கைவிடலே ஆண்டவரே. உலகத்துல எத்தனையோ, நன்றி இயேசுவே, எத்தனையோ கருக்கள் அழிந்து போகின்றன, எத்தனையோ பிறந்த பிள்ளைகள் பிறந்தவுடனே இறந்து போகிறார்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ சின்ன சின்ன வயசுல இறந்து போகிறார்கள். ஆனால் நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட அன்பினால் உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த சண்டையில இறந்து போனார்கள், எத்தனையோ பேர் கொரோனால இறந்து போனார்கள், எத்தனையோ வருஷம் வீதி விபத்துல இறந்து போனார்கள். நாங்கள் இந்த இடத்துல உங்களோட பிரசன்னத்துல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஒரு விஷயம் காணும் ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளம். ஆண்டவரே, நான் நமக்கு நன்றி கூறுகிறோம், ஏனெனில் நீர் எங்களை அன்பு செய்கிறீர். நன்றி இயேசப்பா, thank you for your love Lord, thank you for your grace, thank you for your love. ஆண்டவரே உமது அன்புக்கு நன்றி, நன்றி அப்பா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும்.
என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். இயேசு. நன்றி ஆம் இயேசு. சகோதர சகோதரிகளே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த ருச்சித வார்த்தைக்கு வல்லமை இருக்கின்றது, இறை வார்த்தைக்கும் வல்லமை இருக்கின்றது, எங்கள் வார்த்தைக்கும் வல்லமை இருக்கின்றது என்ற 2 வசனத்தை வடிவாத பாயிண்டா சொன்னேன். எங்களுடைய வார்த்தைக்கும் இறை வார்த்தைக்கும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் 2 புதுமைகளை பார்க்கின்றோம். அதுல தொடங்கப்படுற புதுமை, அந்த யாஜீர் வந்து இயேசுவிடம் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் ஒரு வசனம் சொல்லும், எனது மகள் குணமடைவாள். நாங்கள் அதை வடிவா வாசிச்சோம் என்றால், இயேசுவை நீர் எங்களோட வீட்டை வந்து நீர் அவ குணமாக்கும்னு சொல்ல இல்லை. நீர் ஒரு வசனம் சொல்லும், எனது மகள் குணமடைவாள். ஆம் சகோதர சகோதரிகளே, காலையில தொடங்கி காலையில் கண் முடித்ததுல இருந்து இரவு படுக்கும் வரையும் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் யோசித்து பார்ப்போம். பிசிக்கல்களை சுற்றியுள்ளவர்களுடன் நாங்கள் பேசுகின்ற வசனங்கள், விசேடமாக டெலிபோன்ல பேசுகின்ற வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, கட்டி எழுப்புதல் நடைபெறுகின்றதா அல்லது இடித்து தூள் தூளாக்குறது நடைபெறுகின்றதா? ஆண்டவர், சில நேரங்களிலே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்வையே எதிர்மறைப்படுத்தி எங்களை டவுன் பண்ணி, எங்களை டவுன் பண்ணி நானே ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் வச்சு சொன்ன மாதிரி எனக்கு இந்த வருத்த நோய்கள் என்று நான் அதை கிளைம் பண்ணி கொள்றேன். அந்த வசனத்தை, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, எங்களுடைய பரம்பரையா வர்ற வருத்தங்கள் எனக்கு வந்துருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. என்னை விட ஒரு 5 வயசு, உங்களுக்கு தெரியும், எங்களோட ஃபேமிலியில் இந்த ஹார்ட் பிளாக் பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னை விட 5 வயசு குறைஞ்ச ஒன்றை விட்ட தம்பிக்கு இப்போ போன மாதம் ஹார்ட் பிளாக்ல ஸ்டென்ட் வச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தீத பயம். எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய அது சம்மந்தமாக தான் நான் இப்போ எல்லாரோடையும் கதைக்கிறோம், எல்லா கசின்ஸோடையும் கதைக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய வசனங்கள், எங்களுடைய பேச்சுக்கள், நாங்கள் டெலிஃபோனில் கதைக்கிறது, உரையாடுறது எல்லாமே ஆண்டவர் எதிர்மறையாக இருக்கின்றன. நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவர், எங்களுடைய ஒவ்வொரு வசனங்கள்ல மற்றவரை தாக்குகின்றோம், மற்றவரை ஏளனப்படுத்துகின்றோம், எதிலும் குறை காணுவோம், எப்பையும் குறை காணுவோம், யாரிலும் குறை காணுவோம். நாங்கள் கதை கேட்க எதிலும் குறை காணுவோம், எப்பையும் குறை காணுவோம், யாரிலும் குறை காணுவோம், எப்பொழுதும் குறை காணுவோம் என்றால் எப்படி ஆண்டவனே நீர் எங்களுக்கு கண்டு வைத்திருக்கிற அந்த நிறைவாழ்வு, முழு வாழ்வை பெறுவது? இன்றைய நாள் செய்தியில் அவன் சொல்லுவான், இயேசுடைய அந்த ஒரு வார்த்தையில குணப்படுத்துவது போல ஆண்டவர், இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இறை வார்த்தையின் வல்லமை, எங்களுடைய வார்த்தையின் வல்லமை. ஆண்டவரே, எனது வார்த்தை என்னை எழுப்பும், எனது ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களை கட்டி எழுப்பும். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தர்றதுனாலே நாங்கள் நன்றி என்று சொல்லி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே,
நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. யார் ரூபேஷ்? கடலெனும் வாழ்வில் படகொட்டி நீரே என்னாதா. கடலெனும் வாழ்வில் படகொட்டி நீரே என்னாதா. அலை வந்து மோதியும் அழியாமல் சேர்த்திரே நாதா. அலை வந்து மோதியும் அழியாமல் சேர்த்திரே நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தம் அல்ல. எனக்கு ஆண்டவர் இந்த காலையிலிருந்து கண்டுக்கிற விஷயம்தான் Am I audible, Rupesh? Dina, am I audible? Yes, yes. நான் கரெக்டா கேட்குதா? Yeah. ஒரு கிணறை ஆண்டவன் காட்டி நிற்கிறார், ஒரு வெல் கிணறு. அவை நான் யோசிச்சு சபத்தோடு யோசிச்சு கொண்டு கேட்க, முதலாவது கிணறுண்டாலே பயப்படுகின்ற ஒரு நபராக இருக்கலாம். கிணறுன்னு சொல்லி சொன்னாலே பயப்படுற நபராக இருக்கலாம். ஒரு கிணறை கூட பார்க்க, ஒரு வெல் உங்களுக்கு தெரியும், நான் கிணறை கூடி பார்க்கறதுக்கு பயமானவன். அல்லது கிணத்துக்குள்ள உங்களுடைய குடும்பாங்கத்தவர்கள் யாரும் விழுந்து இறந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அல்லது கிணத்துக்குள்ள யாரும் தவறி விழுந்து தப்பியல காயப்பட்ட ஒரு ஒன்றா இருக்கலாம். ஆண்டவன் இந்த நாளிலே சொல்லி இருக்கின்றார், குழந்தையே, உனது அந்த காயப்பட்ட மனம் எனக்கு தெரிகின்றது. இன்றைய நாளிலே நான் உன்னை குணமாக்குகின்றேன். உனக்கு அந்த கிணறண்டால், கிணற பற்றி யார் கதைச்சாலே நீ பயப்படுகின்ற ஒரு உள்ளம், அதை நான் குணமாக்குகின்றேன் என்று ஆண்டவன் சொல்லி நிற்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவன் இந்த மாலை I am claiming that word. இப்ப எனக்கு 61 வயது. 16 வயதுல எங்கட வீடு 30 அடி ஆழமான கிணறு. நான் அந்த கிணத்துக்குள்ள விழுந்த அது என்ன உடம்பெல்லாம் உடைஞ்சு மெத்த கஷ்டப்பட்டு என்ன கிவ பண்ணின. இன்னும் அடிக்கடி எனக்கு அந்த பயம் வரும். இன்னும் அந்த பயம் வந்து நான் நினைக்கிறேன், ஹாஃப்ல எங்க கான்கிரீட் போட்டு வீட்டை கட்டிருக்கு, இன்னும் நினைவார அந்த கிணத்துக்கு மேல போனா அந்த கிணறு உடைஞ்சி அந்த காணியை விற்க நாங்க ஐடியா பண்ணிருக்கு. அந்த காணிக்கு மேல எடுக்கிறாக்கள் போனாலும் அந்த கான்கிரீட் உடைஞ்சி விழுமோன்னு இப்பவும் எனக்கு அந்த பயம் வருது. ஆண்டவருக்கு அந்த சொல்லுக்கு நான் நன்றி சொல்லி நான் அந்த வேர்ட் ஆஃப் கோட நான் கிளைம் பண்ணிக்கொள்றேன். Praise the Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவர் சிறமாகும். அந்த மகன் தூயாவின் பேர்னாலே ஆண்டவர் ஞான ஸ்நானத்தினால் அழைக்கப்பட்ட மகன் மகள் என்ற உரிமையோடு ஆண்டவர் இறைவாக்கினராக, ஆண்டவரே குருக்களாக, ஆண்டவரே அரசர்களாக உரிமையோடு ஆண்டவரை கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை இன்றைய நாள் இந்த கிணறு சம்பந்தமான அந்த ஆழ்மன காயத்திலிருந்து நேரடி குணப்படுத்துறதுனால நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. மற்றது ஆண்டவன் எனக்கு காட்டி நிற்பது அலர்ஜி சம்பந்தமாக. அலர்ஜியில ரெண்டு மெயினாக டேப்லெட்டை விட ஃபுட் அலர்ஜி. அதாவது மிகவும் விரும்பிய ஒரு உணவு சாப்பிட முடியாமல், சாப்பிட்டால் ஒரு அலர்ஜிக் ஆக்குறது அல்லது லூஸ் மோஷன் போய் அது சம்பந்தம் அந்த சாப்பாடை ஆசை இருந்தும் சாப்பிட முடியாமல் அந்த ஃபுட் ஒவ்வாமை என்று சொல்லி சொல்ற அந்த அலர்ஜி. இந்த சாப்பாடு சரி வேற சொல்றேன், ஏதோ ஒரு வருத்தங்களை கொண்டு வயிறு பொறுமும் லூஸ் மோஷன் போகும். அந்த அந்த அப்படியான ஒரு ஃபுட் அலர்ஜி, ஃபுட் இன்கம்பேட்டிபிலிட்டியோட இருக்கிற ஒரு வேற ஆண்டவன் காணுகின்றார். ஆண்டவன் சொல்லி இருக்கின்றார், இந்த மாலை வேளையிலே நீங்கள் செலவிட்ட இந்த 2 மணித்தியாலத்திலே
நான் உன்னை காணுகின்றேன். இந்த ராத்திரி ஒரு குணமாக்கலின் ராத்திரியாக அமையும். நீ அந்த விரும்பின உணவை மீண்டும் உண்டு நீ சுகம்பட்டது என்பதை மறுபடியாக வந்து அறிக்கையிடு என்று ஆண்டவன் சொல்லி நிற்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Over to you, Dinesh. Rupesh, that a word of knowledge சொல்றார்கள், you can practice. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் ஜெயம் படிக்கிற நேரம் பார்த்தேன், சம்மன் யாராவது உங்களோட உடம்புல எங்கேயாவது ஒரு கட்டி ஒன்று இருக்கு, கட்டி வயிறுல அங்கே ஸ்டோன் இந்த பிளட் எங்கேயாவது. பட் காட் இஸ் சேயிங் இட் வில் டிசால்வ் வெரி சூன். ஆபரேஷன் செய்ய தேவையில்லை, இட் வில் சி டிசால்விங். கட்டி ஒன்று இருக்கு யாராவது. இன்னொன்னு தான், யாராவது இங்க இருக்கலாம், நீங்க பிசினஸ் இதை செய்யலாம், டூயிங் ஸ்பைசஸ், அந்த ஸ்பைசஸ் செய்ய யூ வாண்ட் டு டூ, இல்லாட்டி நீங்க செய்யறீங்க, ரெண்டுல ஒண்ணு. யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் வித் ஸ்பைசஸ், யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒன். ஆண்டவர் காட் இஸ் சேயிங் மை ஹேண்ட் இஸ் ஆன் தட், மை ஹேண்ட் இஸ் ஆன் இட். கோ அஹெட், யூ வில் see the hand of God. ஸ்பைசஸ் சொல்ற இந்த ஏலம், கருவா, கராம்புன்னு சொல்ற இந்த வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள் சொல்ற அது சம்பந்தமான ஒரு 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 பிசினஸ் அல்லது சம்பந்தமான ஏதோ ஒன்று ப்ரொடக்ஷன், ஏதோ ஒரு அதில் விவசாயமாக செய்ய இருக்கிறார்களோ அல்ல சம்பந்தமான வியாபாரம் செய்ய இருக்கிறார்களோ ஆண்டவன் பார்த்து நினைக்கிறேன், பயப்பட வேண்டாம், அதை தொடங்குங்கள், நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இப்பதாக இருச்சு சொல்லிக்கிறேன். இதுல ஒருத்தர் இருக்கிற முதல் கட்டம் அந்த அலர்ஜி சம்பந்தமான இது நான் உங்களுக்கு கிளைம் பண்றேன். அதே போல இந்த கட்டிகளோட இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறார். ஸோ அவருக்காக நான் அந்த வேர்டை கிளைம் பண்றேன். அதே போல இங்க இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு இந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ்ல கொஞ்சம் டவுட், இந்த சொல்ற நேரம் இது இப்படி எல்லாம் இருக்குமா நடக்குமான்னு. இன்றைக்கு அவரோட ஆண்டவர் நேர கதைச்சிருக்கிறார். அவர் சொல்றார், நம்பி அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள், நான் உன்னை அன்பு செய்கிறேன், இது நிச்சயமாக நடக்கும். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர். ஆகவே ஆண்டவன் இன்றைய நாள் எங்களோட பேசி எங்களை மாற்றத்தின் சக்தி, அந்த மெட்டாஃபர்மோசிஸ், அந்த மாற்றத்தின் சக்தியை இறை வார்த்தைக்குள்ளாலையும் இறைவனுடைய வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே இனம் தெரியாத அந்த மாற்றத்தின் சக்தி வரும் என்பதையும், எங்களுடைய வசனங்களிலே அந்த சக்தி, நாங்கள் பேசுகின்ற வசனங்கள் சக்தியை கொண்டு வருகின்ற வசனங்களாக அமைந்திருப்பதையும் இன்றைய நாளில் படிப்பிச்சு ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிச்சு அபிஷேகம் இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த chat boxல இருக்கிறத சபத்தேலுக்காக ஜான் ஓட்டி. துஷா சிஸ்டர் அந்த சபத்தேலுக்காக. Praise the Lord. அஞ்சலா தியாகராஜா கேட்டிருக்கிறா, 15 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் ஒரு குடும்பத்துக்காக மன்றாட சொல்லி